ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை கண்டார்கள். ஆண்டவர் அழைத்தவுடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். தூய ஆவியை பெற்றார்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவித்தார்கள். மக்களை கடவுளுக்கு ஏற்றவாறு மனம் மாற்றினார்கள். அவர்களுக்கும் தூய ஆவியை கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமாவின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் எப்படி இந்தியாவிற்கு வந்தார்? எதற்காக இந்தியாவுக்கு வந்தார்? அவர் இந்தியாவிற்கு வர காரணம் என்ன? இயேசுவை அறிவிக்க வேண்டும். எவ்வளோ கஷ்டத்தோடு வந்திருப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டுல இங்கே வந்தார். அவருக்கு மொழி தெரியாது, நம்முடைய கலாச்சாரம் தெரியாது, இங்கே இருக்கிற உணவு பழக்க வழக்கம் அவருடைய உடலுக்கு ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று இந்தியாவிற்கு வந்தார். இயேசுவுக்காக மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும், மக்களை மனமாற்ற வேண்டும், இயேசுவை அவர்களையும் பின்பற்ற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்தியாவிற்கு வந்தார். ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கு விழா எடுக்கிறோம், அதோடு நின்று விடுகிறோம். அவர் செய்ததை நாம் செய்ய மறந்து போகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அவர்களைப் போல நாமும் வாழ, அவர்களைப் போல நாமும் இயேசுவை பின்பற்ற ஆசைப்படுவோம், வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.